கணவன், மனைவி, 2 பசங்கள். எல்லோருமே சமாதானமா, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கணவன் துணிக்கடை நடத்தி வந்தார். லோன் எடுத்து பிஸ்னஸ் டெவலப் பண்ண நினைச்சார். ஆனா வியாபாரம் நினைச்ச அளவுக்கு ஓடல. லாபத்துக்கு பதிலா நிறைய நஷ்டம்தான் வந்தது. எப்படி தன் மனைவியையும் குழந்தைகளையும் காப்பாற்றப் போகின்றேன் என்ற கவலையும், வாங்கியிருக்கும் கடனை எப்படி வங்கிக்கு திருப்பி கொடுப்பேன் என்ற தவிப்பும் ராத்திரி முழுவதும் தூக்கமில்லாமல் செய்தது. 3 மாதம் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியல. குடியிருந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் பெரிய மழை. வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாத நிலை. கணவன் நண்பர்களிடம் உதவி கேட்டு வருகின்றேன் என்று கூறி வெளியே சென்று விட்டார். குழந்தைகளின் பசியை பார்க்க முடியாத மனைவி மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு தன் கால்தில் போட்டிருந்த கம்மலை அடகு வைத்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தாள். கணவனால் எங்கும் பணத்தை திரட்ட முடியவில்லை. அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தான். வந்த உடனேயே மனைவியை பார்த்தான். அவனால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓ என்று கத்தி அழுக ஆரம்பித்தான். இது என் தவறா? நான் என்னால் முடிந்த அளவிற்கு எல்லா முயற்சிகளையும் செய்கின்றேன். ஆனால் தோல்வி மேல் தோல்வி, கடன் மேல் கடன் தான் வருகிறதே ஒழிய ஒரு நல்ல காலம் வர மாதிரி எனக்கு தெரியல என்று கூறி தேம்பி தேம்பி அழுதான். மனைவி அன்பாக கணவனை சமாதானம் செய்து கணவனுக்கு உணவை பரிமாறினாள். வீட்டிற்குள் நுழையும் முன் மழைக்காக தன்னுடைய வீட்டு வாசலில் திண்ணையில் ஒதுங்கி உட்கார்ந்து இருந்த பெரியவருக்கும் உணவை தருமாறு தன் மனைவியிடம் சொன்னான். கொடுத்த சாப்பாடை சத்தமில்லாமல் சாப்பிட்டுவிட்டு கணவன் மனைவி இருவரையும் அந்த பெரியவர் வெளியே அழைத்தார். நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கிறீர்கள். ஆனால் ஒன்றும் சரியாக நடக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் அனுபவிப்பது உங்களின் பழைய கர்ம வினைகள். இந்த கர்ம வினைகளிலிருந்து விடுபட பகவானிடம் சரணாகதி அடைந்து அவரின் மந்திரங்களை உச்சரிப்பதால் இப்பொழுது நீங்கள் இருக்கும் இந்த கஷ்ட காலத்திலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் என்று கூறினார். நான் சொல்லப்போகும் இந்த குபேர மந்திரத்தை நீங்கள் இருவரும் உச்சரிக்க ஆரம்பிங்கள். உங்கள் வீட்டில் அந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்து தெய்வத்தை அழைக்கலாம். அந்த மந்திர சத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு ஒரு நாள் கூட தவறாமல் தினமும் உச்சரிக்க வேண்டும். அடுத்த நாள் காலை எழுந்து பூஜைகளை முடித்த பின் முன்னாடி ஒரு சுடர் வெளிச்சம். மனசுக்குள் நிறைய வலி இருந்தாலும் நம்பிக்கையோட கண்களை மூடி இருவரும் அந்த மந்திரத்தை சொல்ல துவங்கினார்கள். ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் குபேராய நமக. இந்த மந்திரத்தின் சத்தம் வீடு முழுவதும் ஒலிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள், ஒரு வாரம், 3 வாரம் கடந்தது. அவர்களின் நம்பிக்கை மந்திரத்தின் சக்தி சேர்ந்து ஒரு அற்புதமாக வளர ஆரம்பித்தது. அவர்கள் துணிக்கடை நன்றாக ஓட துவங்கியது. குழந்தைகளுக்கு ஃபீஸ், வீட்டு வாடகை, வீட்டு செலவிற்கு ஏற்ற அளவிற்கு பண வருமானம் பெறல ஆரம்பித்தது. 1 வருடத்திற்குள் எல்லா கடனும் அடைச்சிட்டாங்க. மறு வருடத்தில் சொந்த வீடு வாங்குற அளவிற்கு சாமியோட நல்ல அருள் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. அவர்கள் கற்பனை கூட பண்ண முடியாத அளவிற்கு அவங்க வாழ்க்கை மாறுச்சு அந்த சின்ன மந்திரத்தால். அந்த குடும்பத்திற்கு மாபெரும் திருப்பு முனையை கொடுத்தது அந்த மந்திரம். நீங்களும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றீர்களா? நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இந்த குபேர மந்திரம் வெறும் வார்த்தைகள் இல்லை. உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு அதிர்வும் பிரபஞ்சத்துக்கே ஒரு வேண்டுகோள். இதுபோல நமக்குள்ள பேசிக்கொள்ளும் பயணங்கள் இன்னும் வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு வெறும் கதை மட்டுமல்ல, நம் மனதை தட்டும் ஒரு சந்திப்பு.